ப்ரைஸில் அடங்க. இப்போ நம்ம மார்னிங் வந்து ஹோம் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்களா? ஹோம் டிப்ஸு என்னென்னா, ரொம்ப நாளாக வந்து வறட்டு இரும்பல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம தொண்டைக்குள்ளேயே இருந்து அப்படியே தொண்டெல்லாம் காஞ்சி போயிட்டு அப்படியே ஒரே ஒரு இரும்பல் அதிகமாக வந்துக்கிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணலாங்களா? என்னென்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலை எடுத்துக்கிட்டு இந்த காம்பை மட்டும் கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு இந்த நுனி இருக்கு இல்லைங்களா, அதையும் கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, இது 1 டீஸ்பூன் ஓமம் இருக்குங்களா வீட்டில், ஓமம் மட்டும் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இருக்குங்களா, ஏலக்காய் தூளையும் போட்டுக்குங்க. இதில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேனை வந்து அப்படியே இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்படியே மடிச்சிடுங்க. இதை அப்படியே மடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடனே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிடணும். நம்ம உடனே சாப்பிட்டு அது உள்ளே அனுப்பிடக்கூடாது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மென்று நீங்கள் சாப்பிடும் போது அது சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தொண்டைக்குள்ளே போகும்போது உடனே நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 3 வேளை செஞ்சு பாருங்கள். ஒரே வேளை செய்யும் போதே உங்களுக்கு வந்து அது ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும். நீங்கள் இது இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரிப்ஸை வந்து ஒரு 3 வேளை செய்யுங்க. உடனே உங்களுக்கு வந்து அந்த எங்கே போகுதுன்னே தெரியாது, காணாமல் போயிடும் அந்த வறட்டு இரும்பல். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஃபீட்பேக்கில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகள்லாம் இது உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இது ஒரு அருமையான ஹோம் பதிவு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே. அதனால் இதை நீங்கள் செய்து பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையோடு நான் கேட்குறேன். நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தென் பாய்.